ஹாய் கிட்ஸ், எப்படி இருக்கே? ஜாலியாக ஹாலிடேலாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, இப்போ நம்ம லாஸ்ட் எபிசோட் எதில் விட்டோம்? நம்ம ராமாயண கதையை விஸ்வாமித்திரர் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் தங்கூட கூட்டின்னு போகிறார். எதுக்காக? அவர் வந்து ஒரு யாகம் பண்ண போகிறார். அந்த யாகத்துக்கு ராட்சசாலாம் டிஸ்டர்ப் பண்ணுறார். அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு யாகத்தை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும், அதுக்கு ராமனோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி கூட்டின்னு போகிறார். முதல்ல தசரதருக்கு வந்து அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. அப்போ வசிஷ்டர் வந்து இல்லை பயப்படாத, நல்லது தான் நடக்கும்னு சொல்லி அவரை கூட அமுச்சு வைக்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போய் அன்றைக்கி ராத்திரி அவன் வந்து சரையு நதிக்கரையில் படுத்துன்னு தூங்குறான். தூங்கும்போது அப்போ விஸ்வாமித்திரர் வந்து ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் 2 மந்திரங்களை உபதேசம் பண்ணுறார். அது என்ன 2 மந்திரம் அப்படின்னா, பலா அதிபலா அப்படின்னு 2 மந்திரம். அது எதுக்கு அந்த 2 மந்திரமும் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா, பசியையும் தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஏன்னு கேட்டால், இவள் ஃபாரஸ்ட்டில் போகிறா. இவன் வந்து ராஜகுமாரர்களுக்கெல்லாம் என்ன டான் அப்படியே கேட்ட போது அவளுக்கு சாப்பாடு கிடைக்கும், ரெடியாக எல்லாம். ஆனால் ஒரு காட்டில் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா? அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இவள் தேடி அது என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும், அது ஒரு ரீசன். அதே மாதிரி ஒரு காட்டில் வந்து கொடிய மிருகங்கள் வரும் தவிர ராட்சசாலாம் வந்து எப்போ வேணால் வருவாள். ஸோ இவள் எப்போதுமே அலர்ட்டாக இருக்கணும். தூங்கு முஞ்சியாக இருந்தால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த தூக்கத்தையும் ஜெயிக்க தெரியணும். அது 2க்காகவும் பலா அதிபலான்னு 2 மந்திரத்தை அவர் கற்றுக் கொடுக்குறார். கற்றுட்டு அவன் வந்து மறுநாள் வந்து காமாசிரமம் அப்படின்னு ஒரு ஆசிரமத்துக்கு அவர் கூட்டின்னு போகிறார். அது ஏன் காமாசிரமம் பேர் அப்படின்னா, மன்மதனுக்கு காமன்னு ஒரு பேர் உண்டு. அந்த இடத்துல முன்னால் சிவபெருமான், ஒரு காலத்தில் சிவபெருமான் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் மன்மதன் என்ன பண்ணிட்டான், அவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக அவர் மேலே அம்பு போட்டான். அம்பு போட்டு அவனோட அம்பு வந்து அம்புங்கிறது வந்து ஷார்ப்பாக இருக்காது, பூவால் இருக்கிற அம்பு தான். அந்த அம்பு பூ அப்படி விட்டெறிகிற மாதிரி விட்டெறிஞ்சோடனையும் அவர் சட்டன் அப்படியா தவஸ் கலைஞ்ச ஒரு இப்படி பார்க்குறாரு. மன்மதன் நிற்கிறான். அவனுக்கு கோவம் வந்துடுறது, தன்னோட தபஸை கலைச்சிட்டியான்னு அப்படி நெத்திக்கண்ணை அப்படி திறந்த அவன் அப்படியே சாம்பலாக போயிட்டான். அதனால் அந்த இடம் தான், அதனால தான் அதுக்கு காமாசிரமம்னு பேர். அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் வந்து நிறைய இப்போ ரிஷிகள் அங்கே ஆசிரமம் வச்சு அமைச்சுன்னு இருக்கா. அந்த இடத்துல உடனே விஸ்வாமித்திரர் வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பறம் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை ஒரு நாள் ஹோஸ்ட் பண்ணுறா. அங்கே சந்தோஷமாக இருந்துட்டும் அவர் மறுநாள் வந்து ஒரு போட் அவள் என்கேஜ் பண்ணி கொடுக்குறா. அந்த போட்டில் எடுத்துகிட்டு அவள் ஏறி அவள் போகிறா. சரையு நதியை கிராஸ் பண்ணி போய் இறங்கின இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் வருது. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா தாடகாவனம்னு பேர். ஏன் தாடகாவனம் அப்படின்னு ராமர் கேட்குறார். ஏன்னா அங்கே வந்து தாடகன்னு ஒரு ராட்சசி இருக்கா. அவள் முதல்ல வந்து ஒரு யக்ஷனி, ஒரு யக்ஷனாக தான் இருந்தா, யக்ஷ லேடியாக தான் இருந்தா. அதாவது நம்ம யக்ஷன்னா என்ன, ராட்சசன்னா என்ன, தேவர்கள்லாம் என்னென்னா, அதாவது இப்போ நம்ம உயிர்கள் இருக்குது இந்த உலகத்தில். ஒன்று என்ன, இப்போ வந்து ஒரு புழுவும் ஒரு உயிர் தான், ஒரு பறவையும் ஒரு உயிர் தான், ஒரு விலங்கு அதாவது ஒரு நாய் பூனை அந்த 4 கால் இருக்கே அதெல்லாமும் ஒரு உயிர் தான். அதுக்கப்புறம் நம்மளும் உயிர் தான். அந்த மாதிரி படிப்படியாக இருக்கு இல்லையா? புழுவை விட பறவை வசதி, பறவையை விட விலங்கு வசதி, விலங்கை விட மனுஷன் வசதி, அது மாதிரி மனிதன் விட மேம்பட்டவர்கள் யக்ஷர்கள், அதை விட மேம்பட்டவர்கள் தேவர்கள். ஸோ இப்படி படிப்படியாக போகிறது. அந்த யக்ஷனோட பொண்ணாக இருந்தவ தான் அந்த தாடகை. அவளுக்கு 10 யானை பலம் உண்டான். அவள் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல அவள் தான் இங்கே அந்த வனத்தில் இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப ட்ரபிள் பண்ணுறா. ரொம்ப அவளோட பிள்ளைகளும் சேர்ந்துட்டு அந்த வனத்தையே ரொம்ப இது பண்ணி நாசம் பண்ணின்னு இருக்கா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்ன உடனேயும் ராமருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், ஒரு யக்ஷ குலத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அவ்வளோ பலம் இருக்குமா, 10 யானை பலம் இருக்குமா அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் என்ன சொல்கிறார், இல்லை சுகேத்துன்னு ஒரு யக்ஷன் இருந்தான், அவனுக்கு வந்து குழந்தைகளே இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட அவன் தபஸ் பண்ணினான். அப்போ பிரம்மா வந்து உனக்கு ஒரு பொண்ணு பிறப்பா, அவளுக்கு 10 யானை பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்னு சொல்லி அவர் ப்ளெஸ் பண்ணுறார். அந்த மாதிரி அவள் தாடகை பிறக்கும்போது அவள் ரொம்ப அழகாக தான் இருக்கா, நல்ல அழகான பெண்ணாக இருக்கா. அவளுக்கு சுந்தன் அப்படின்னு ஒரு யக்ஷனோட இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவளுக்கு குழந்தையும் பிறக்கிறது. மாரீச்சன்னு ஒரு பையன் பிறக்கிறான், சுபாகன் ஒரு பையன் பிறக்கிறான்.
அப்போ ஆனால் அந்த சுந்தரன் என்ன பண்ணா, அகஸ்தியர்கிட்ட போய் ஏதோ ஒரு தடவை சண்டை போடுறான். சண்டை போட்டவுடனே அகஸ்தியர் வந்து கோவத்தில சாபம் குடுக்குறார். அதெல்லாம் அவன் செத்து போயிடுறான். உடனே இந்த தாடகைக்கு கோவம் வருது. தாடகையும் மாரீச்சனும் அகஸ்தியர்கிட்ட போய் அவ சண்டைக்கு போறா. ஏன் என்னோட புருஷனை எப்படி நீ கொல்லலான்னு. அப்போ அகஸ்தியர் என்ன பண்றார், இவளுக்கு சாபம் குடுத்துடுறார். நீ இந்த யக்ஷ ரூபத்தில் இருக்க மாட்டே, இனிமேல் ராட்சசியா போ அப்படின்னு சாபம் குடுத்துடுறார். அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த அழகான ரூபம் போய் இந்த கோர ரூபம் வந்துடுறது, ராட்சச வடிவம் வந்துடுறது. அதனால் அவள் அந்த காட்டில் இருந்து இப்போ மாதிரி இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னப்புறம் அவளை நீ இப்போ முதல்ல நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே ராமர் என்ன சொல்கிறார், அவள் என்னதான் ராட்சசியாக இருந்தாலும் ஒரு லேடியை போய் நம்ம ஏதாவது நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லையா. ஒரு லேடிஸ்னால் அவளை மரியாதையாக நடத்தணும். பெண்களை வந்து அவமானப்படுத்தக்கூடாது, பெண்களை கேலி பண்ணக்கூடாது. அதனால் பெண்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய பண்பாடு. அதனால் நான் ஒரு லேடியை போய் எப்படி நான் கொலை பண்ணுறதுங்கிறேன். அப்போ உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அவள் லேடியாக பிறந்தாலும் அவள் ஒரு லேடி மாதிரி நடந்துக்கலை, ஒரு பெண் மாதிரி அவள் நடந்துக்கலை. அவள் ஒரு ராட்சசி. அவள் வந்து எல்லாருக்கும் ட்ரபிள் பண்ணுறா, எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா. அதனால் அவளை கொலை பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். உடனே ராமர் வந்து தன்னோட வில்லை அப்படி எடுத்து அப்படி நான் ஏற்றி அப்படி சத்தம் போடுறார். சத்தம் போட்டோடனே அந்த சத்தம் கேட்டு தாடகை வந்து யார் இது, இங்கே யாரோ புதுசாக வந்திருக்கா அப்படின்னு வேகமாக கோபமாக வரா. வந்து இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்தோன்னே அவள் சண்டைக்கு வரா. அங்கேருந்து மரத்தெல்லாம் பிடுங்கி அவள் மேலே போடுறா. அவள் அப்படி மரத்தை பிடுங்கி போட்டால் உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணுவார், ஒரு அம்பை போட்டு அந்த மரத்தை பிளந்துருவார். அப்புறம் ஒரு மலையை தூக்கி போடுவாள், அவனோடனே ஒரு மலையை பிளந்துருவார். அதுக்குள்ளே ராமர் ஒரு அம்பு போட்டு அவளோட கையில் அம்பு அடிப்பார், காலில் அடிப்பார். அப்படிலாம் பண்ணி கடைசியில் அவள் மேலே ஒரு அம்பை போட்டு அவளை கொலை பண்ணிடுறார். அப்போது அவள் தாடகை செத்து போயிட்டான்னு எல்லாருக்கும் அப்பாடா நிம்மதி, நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அவள்லாம் சந்தோஷமாக இருக்கா. அப்புறம் அடுத்தது தன்னோட அவர் விஸ்வாமித்திரர் தான் எங்கே யாகம் பண்ண போகிறோமோ அந்த சித்தாசிரமம்னு பேர் அந்த இடம், அந்த சித்தாசிரமத்துக்கு கூட்டின்னு போகிறார். அது ஏன் சித்தாசிரமம் அப்படின்னா, அங்கே தான் வந்து ஒரு காலத்தில் நாராயணனே தபஸ் பண்ணியிருக்கார். அப்புறம் வாமன மூர்த்தியாக வந்தார் இல்லையா, மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததில் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம்னு எடுத்தார் இல்லையா. அந்த வாமன அவதாரம் அங்கே தான் எடுத்தார். வாமன அவதாரம் தெரியும் இல்லையா, சின்ன பையனாக வர்றார். மகாபலின்னு ஒருத்தன் வந்து அவன் பிரகல்லாதனோட பேரன். அவன் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கான். யாகம் பண்ணும்போது இவர் இந்த மகாபலி சின்ன குழந்தையா அவர் வாமனன் வந்து என்னோட காலால் எனக்கு 3 அடி நிலம் நிலம் வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ மகாபலி சரி கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துட்றான். அப்போ அவர் என்ன பண்ணுறார், ஒரு பெரிய சின்ன குழந்தையாக வந்தவர் கிடுகிடுன்னு வாமனனாக வந்தவர் திரிவிக்ரமனாக 1 அடி வச்சு இந்த உலகம், இந்த பூமி, ஏர்த்து ஃபுல்லாக அளந்துடுறார். இன்னொரு அடி வச்சு இந்த ஸ்கை ஃபுல்லாக அளந்துடுறார். அப்புறம் மகாபலிகிட்ட கேட்குறார், 3வது அடி நான் எங்கே வைக்கிறது, இடமே இல்லையே அப்படிங்கிறார். அப்போ மகாபலி என்ன பண்ணிடுறான், தன்னோட கிரீடத்தை எடுத்து கீழே வச்சு அவன் தலையை அப்படியே சாஷ்டாங்கமாக சரணடைஞ்சிடுறான். ஏன் தலையில் நீங்கள் வச்சுக்கோங்க 3வது அடியேன்னு. அதனால் அப்படிப்பட்ட வாமன மூர்த்தி அவர் பிறந்த இடம், அந்த இடம் சித்தாசிரமம். அங்கே தான் அவர் விஸ்வாமித்திரர் இப்போ யாகம் பண்ண போகிறார். அந்த இடத்த சுற்றிலாம் காட்டுறா, இப்படி என்ன எல்லாம் வசதி இருக்குன்னு. அப்புறம் அப்புறம் ராமர் சொல்லிடுறார், ஓகே ரெடி, நாங்கள் ரெடி, நீங்கள் நாளையிலேருந்தே நீங்கள் அவங்க யாகத்தை ஆரம்பிங்கங்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் 6 நாள் நான் பண்ண போகிறேன், 6 நாள்னால் நான் வந்து அப்புறம் யாகம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா நான் பேச மாட்டேன், மௌன விரதம் தான், யாரோடையும் பேச மாட்டேன். அதனால் உனக்கு ஏதாவது வேணும்னா என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட நீ கேட்டுக்கோங்கிற. சரி அப்படின்ட்டு அப்புறம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்கிறா ராமர்கிட்ட, நீ ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ராட்சசாலாம் வந்த உடனே அவளை கொல்லப்படுறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவள் வந்து திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம வந்து வேகமாக வந்து அந்த அக்னியில் கொண்டு போய் மாமிசத்தையோ ரத்தத்தையோ போட்டுருவா. அப்போது அந்த அக்னி குண்டம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீ அவளை வரவே விடக்கூடாது, அவள் வரத்துக்கு முன்னாலேயே நீ அவளை அடித்து துரத்திடணும் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னா அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் என்ன பண்ணுறா, அந்த யாக குண்டம் அப்படின்னா ராமர் வந்து ஒரு 2 இடம், அதாவது அவர் நார்த்தும் ஈஸ்ட்டும் அவர் எடுத்துட்டு அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறார். இவர் லக்ஷ்மணர் வந்து சவுத்தும் வெஸ்ட்டும் அவர் வந்து அந்த ரீஜனை அவர் பார்த்துக்கிறார். அவள் 2 பேரும் இப்படி சுற்றி வருவாள். இவள் இந்த பக்கம் ராமர் இப்படி பார்த்துட்டு இருப்பார், லக்ஷ்மணர் அப்படியே அந்த பக்கம் சுற்றி வருவார். 2 பேரும் தூங்காமல், ஏன்னா அவனுக்கு தான் இந்த பலா மந்திரம் தெரியுமே, அதனால் அவருக்கு தூக்கம் இல்லாமல் அப்படியே பத்திரமா பார்த்து யார் வரான்னு பார்த்துட்டே இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கை வந்து அப்படியே டார்க்காக இருக்குது. ஏன்னா இப்போ ராட்சசா வரான்னு தெரியறது. அதாவது தாடகையோட
பிள்ளைகள் 2 பேர், மாரீச்சன் அண்ட் சுபாகு அப்படின்னு 2 பேர் இருக்கா. அந்த மாரீச்சனும் சுபாகுவும் வரா. வந்த உடனேயும் உடனே ராமர் என்ன பண்ணார், ஒரு அம்பு போட்டு அந்த மாரீச்சனை கொண்டு போய் அப்படியே தூக்கி, அவர் இந்த யாகம் நடக்கிறது நார்த் இந்தியாவில், அவனை அப்படியே தூக்கி கொண்டு போய் சவுத்தில் கொண்டு தள்ளிடுறார். கடற்கரையில், சீஷோரில், ராமேஸ்வரம் கிட்ட தாண்டி தள்ளிடுறார். அவன் அங்கே தூக்கி போட்டுறார். சுபாகுவை ஒரு அம்பு போட்டு அவனை கொலை பண்ணிடுறார். ஸோ மாரீச்சனும் சுபாகுவும் போனவொடனே அப்புறம் நோ டிஸ்டர்பன்ஸ். அவள் ஜம்முன்னு அந்த ரிஷிகள்லாம் யாகத்தை முடிச்சுட்டா. விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவர் என்ன பண்ணார், ராமருக்கு லக்ஷ்மணருக்கும் அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.